விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத ஒளித்தத்துவமா பார்ப்போம். வார தொடக்கமான 25ஆம் தேதி 10ஆம் இடத்துல சந்திரன் வராருங்க. 10 வெளிச்சமான என்ன வேலை தொழில் தான். சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, சிறு வேலையாக இருந்தாலும் நிரந்தரமா இருக்கணும். அது கண்டிப்பா இருக்கும். வார தொடக்கமே கண்டிப்பாக இருக்கும். கேது இங்க இருக்காருன்னு நம்ம நினைக்க வேணாம். சந்திரன் ஒளியா வராரு. கேது இங்க பெரிய தாக்கத்தை செய்ய மாட்டாருங்க. ராகு தான் கடுமையான இருட்டு. கேது இயல்பு நிலையில் கேது மெல்லிய இருட்டு. வேலை தொழில அதிர்ப்தியா இருந்தா கூட இந்த வார தொடக்கமே உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். புதிய வேலைக்கு போகக்கூடிய எண்ணங்கள், வேலை ஜாயின் பண்ற அமைப்புகள் உங்க தசாபதி படி அமையும். அடுத்து பாத்தீங்கன்னா 26, 27ல 11ஆம் இடத்துல சந்திரன் வராரு. 11ஆம் இடம் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிறு பேச்சுவார்த்தை பின்னடைவு சமரசமாகும். கடன் அமைப்பு இருந்தா தீரும், நோய் இருந்தா தீரும். நோயை தீர்க்கக்கூடிய செயல்பாடுகள் உங்க மனசுல வரும். நோய் தீரும். நோய் தீரக்கூடிய அமைப்புக்கு நீங்க அதை மனசுல ஏற்றுவீங்க. கடன் தீரும் அல்லது கடனை கொடுக்க எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். படிநிலைகள். இப்ப 11ஆம் இடத்துல சனி சந்திரனை பார்க்கிறாருன்னா சந்திரன் ஒளியா இருக்காரு. சனியுடைய அந்த கெடுபலன் பெருசா பாதிக்காது. இதே அமாவாசை சந்திரன்னா கண்டிப்பா பாதிக்கும். ஒளி தத்துவமா பார்த்துக்கணும். இப்ப எல்லா ராசிக்கும் இந்த சந்திரமங்கல யோகத்தை சொன்னேன். விருச்சிக ராசிக்கு சொல்ல வேணாமா? விருச்சிக ராசிக்கு சந்திரமங்கல யோகம் எங்கே அமையுது? 12ஆம் இடத்துல அமையுது. அப்ப 12ஆம் இடம் சுப செலவுகள், நல்ல தூக்கம், வெளியூர் தொடர்புகள், வெளிநாடு நம்ம போகாட்டாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள், நம்ம உறவினர்கள் நமக்கு சாதகமாக செய்தியை சொல்லுவாங்க. அல்லது வெளி மாநிலத்துல வெளியூர்லாங்கிறது உங்க ஜாதகம், வெளிநாட்டிலாங்கிறது நீங்களே வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். சரியா? ஒரு நிமிஷத்துல நடக்கும் கிரக நிலைகளோட அற்புதங்கள். ஆக 12ஆம் இடத்துல அந்த மங்கள யோகம் செயல்படுது. விருச்சிக ராசிக்கு செவ்வாய் ராசி அதிபதி, சந்திரன் 9ஆம் அதிபதி. அப்போ பாக்கியங்கள் உங்களுக்கு நடக்குது. மங்கள யோகம் 12ஆம் இடத்துல இருக்கு. 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டது வெளிநாடு அமைப்பு, தூக்கம், செலவு செய்யக்கூடிய பணங்கள், இதை போல 28, 29 தேதியில செயல்படும். வார கடைசி அமைப்புல அது உங்களுக்கு செயல்படும். நிச்சயம் செயல்படும். ஏன்னா அங்க மங்கள யோகம் நடக்குது. குருசுக்குள்ள பார்வையும் ஒரு கிரகம் சுபப்படுத்துதா, 2 கிரகம் சுபப்படுத்துதா, 3 கிரகம் சுபப்படுத்துதா பார்க்கும்போது கிரகங்களுடைய இந்த ஒளிகளை கூட்டிட்டு போகும்போது, அதாவது அதிகரிச்சு அந்த இடத்தை தொடர்பு கொள்ளும்போது நிச்சயம் நடக்கும். நல்லாவே நடக்கும்னு நம்ம சொல்லிடலாம்.